கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மேட்டுப்பாளையம் வச்சுப்பா. மேட்டுப்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா? சுத்தி பார்த்ததுல கருப்பசாமி உன்னுடைய புள்ள இப்போ நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், மறுபடியும் மேல் படிப்புக்கு நல்லபடியாக பொதுநல மருத்துவர் வேணாம், குழந்தைகளுக்கு ஸ்பெஷலிஸ்டான மருத்துவர் ஆகணும், அப்படி இல்லையா? அதனால் அதுக்கு உண்டான தண்டமான, அதனால் பிரசவத்துக்கு சரி வராது, அதனால் இதுக்கு உண்டானதே படிக்க சொல்லிடலாம் அப்படின்னு நான் கருப்பசாமி முடிவு பண்ணிட்டேன். உனக்கு அந்த சீட் உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல, உனக்கு நான் படிப்புக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து உன்னுடைய மகளுக்கு இதை கொண்டு கொடுத்துரு. பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இன்னையிலேருந்து அந்த குழப்பமே வராது. அதே போல் நமக்கு ஆர்டர் பெருசாக வரலைனாலும் அப்பப்போ ஒவ்வொன்றும் வருது, அதை வச்சு நம்ம சமாளிக்க முடியாது. அதனால் கருப்பசாமி இப்போ நிரந்தரமான எனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து இடத்தையும் மாற்றி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து எனக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்துடணும், அப்படியே இல்லையா? அதே போல் பழைய பாக்கியெல்லாம் இருக்குது, பழைய பாக்கியெல்லாம் இருக்குது, அதையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்டோம்னே. வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். நாளைக்கு வந்து ஆர்டருக்கு போறியா? அதனால் போயிட்டு வந்துட்டு வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலை வேணும்னுட்டு என்னை வந்து பார். அதுக்குள்ளே கருப்பசாமி ஓடிப்போய் பழைய வசூல் பண்ணுறதுக்கும் உனக்கு இருக்கிற இடத்துல பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கும் நான் கருப்பசாமி உனக்கு ஒரு முடிவு பண்ணி நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இன்னையிலேருந்து நான் கருப்பேன் உன் படிவாசலுக்கு வந்துடுறோம். நான் உனக்கு பணம் நிலுவை இல்லாத வேலை மட்டும்தான் நான் அனுப்பிவிடுவேன், மற்ற எந்த பார்ட்டி வந்தாலும் நீ கணக்கு சேர்த்த வேண்டாம். இன்னும் உனக்கு ஒரு 21 நாள் தான், அந்த நாள் கெட்ட நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீ எல்லாமே உனக்கு நல்லது தான். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு கூட வரேன். உன்னுடைய மகளுக்கு அதை குடித்துரு, இதை கொண்டுட்டு போயிட்டு வந்துட்டு வியாழக்கிழமைக்கு என்னை வந்து வரும். நான் கருப்பேன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? போயிட்டு வந்தது என்னாச்சு? அதனால கருப்பசாமி நான் போகும்போதே உனக்கு ஒரு தடுமாட்டமாக இன்னைக்கு இல்லை ஒன்று ஒரு 2 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் தடுமாட்டம் வந்துச்சு, வந்ததே இல்லையா? அதனால கருப்பசாமி இது போனால் என்ன, உனக்கு நான் கருப்பசாமி ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள உன்னுடைய சகோதரனுக்கு திருமணத்தை நல்லபடியாக நான் கருப்பசாமி உனக்கு முடிச்சு வச்சிடறேன், சரியா? நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு டைம் கொடுத்தாச்சு, ஆடி அமாவாசைக்குள்ள உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அதனால நீ வந்து நான் தான் சொல்றேன், உனக்கு தாயின் தகப்பனை நான் கூட இருந்து உனக்கு சகோதரனுக்கு நான் உனக்கு பண்ணி வச்சிடணும் முடிவு பண்ணியாச்சு. அதனால ஃபஸ்ட்டு பொண்ணு இங்கே வந்துட்டு போனதே அடுத்த ஒரு 2 வாரத்திலே பொண்ணு வந்துச்சு. இருந்தாலும் உனக்கு கரெக்டான வந்து தகவல் இல்லை, அது ஆரம்பமே உனக்கு தடுங்கல் வந்துச்சுல்ல, அதனால அதெல்லாம் ஒன்று பெருசாக எடுத்துக்க வேண்டாம். போல உனக்கு சரியாக இருக்கிறத மட்டும் தான் அமைச்சு விடுவேன். இவ்வளவு நாள் கழிச்சு புதுசாக ஒன்று பண்ணுறதை கொண்டுட்டு போய் சிக்கலில் வண்டி விட்டுற மாட்டேன். அதனால் இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்ட அழுகவே வேணாம். ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள உனக்கு திருமணத்தை கருப்பசாமி நான் முடிச்சு கொடுத்துறேன். இப்போ நீ வந்து உன்னோட இங்கே சொல்லி வைக்க வேணாம், சரியா? உன்னோட ஊர்லேயே நீ சொல்லி வச்சிரு. உனக்கு நல்ல இடமா நான் கருப்பசாமி தொலாவி அமைச்சு கொடுத்துட்றேன். இங்கேயும் உனக்கு வரும், எது வந்தாலும் என்னை வந்து கேட்காம எந்த முடிவும் எடுக்க வேணாம், சரியா? நான் நல்லபடியாக உனக்கு ஆடி அமாவாசை முடியக்குள்ள உனக்கு திருமணத்தை முடிச்சாச்சு, தைரியமாக போ, நான் கூட வரம்போ. 32 வயசுன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க சாமி. அவங்க ஏன்னா ஜாதகத்தையும் ஃபோட்டோவும் அவங்க கையில் இருக்கு, ஆனால் கொடுக்காம ஏதோ தடை பண்ணிட்டு. நான் சொல்கிறது ஒரே விஷயம், உனக்கு சரியான வரும் அப்படின்னா மட்டும்தான் உன் கைக்கு வரும். அதனால் இதுதான் அதுதான்னால நீ தொலைவிட்டு இருக்க வேணாம். உனக்கு கைக்கு வர்றது நீ போய்ப்பார். உன் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சு. நான் வந்து கட்டட மேஸ்திரியா இருப்பா, கட்டட மேஸ்திரி. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? நம்ம எந்த வேலை செஞ்சாலும் விளங்க மாட்டேது, அப்படித்தானே மன? அதனால அறவுரையாவே நின்றது. அப்படி மீறி செஞ்சாலும் பணம் வர மாட்டேது, அதானே? கடைசி வரைக்கும் பண்ணிட்டு கடைசியில் நம்ம பணத்தை ஏமாத்திடுறோம். அதனால் இதுக்கு என்ன விடைன்னு எனக்கு தெரியல. அதனால கருப்பசாமி தாயின் தகப்பனா உனக்கு நான் இருந்து, அதனால உனக்கு ஏமாத்தின பணத்தை கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி நான் கருப்பை உனக்கு யார் ஏமாத்தினாலும் சரிடாமானே. உன்னோட பணம் உனக்கு தேடி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை, கிட்டவா. எனக்கு நாளைக்கு வரணும் மேடமான, எனக்கு ஒரு ரோஜா பூ மாலை வாங்கிட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு நாளைக்கு வா. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி நீ எதிர்பார்த்தது போலே நான் கருப்பசாமி உனக்கு எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல்
நான் கருப்பசாமி செய்கிற இடத்துல வேலையை வாங்கி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு பணத்தையும் ஒருத்தன் ஏமாற்றிருக்கேன், அந்த பணத்தையும் உனக்கு கணக்கு போட்டு உனக்கு கொடுக்குற மாதிரி கருப்பு உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். இதை போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. குணமாக வேலையை வாங்கிட்டு கடைசியில் பணம் இல்லைன்றேன். அதனால் நாளைக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி நான் கொடுத்துறேன். நாளைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கூத்தம்பாளையம் முயற்சிப்பா. கூத்தம்பாளையம் அப்படியாப்பா, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் அப்படியே சொல்லிடுறேன். சரி, மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா இப்போ நான் வீட்டை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதா? அப்படித்தான்டா மனு. எங்கே போனாலும் பணம் வந்து அதுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அமைய மாட்டேது. அதனால கருப்பசாமி அதுக்கு வந்து கூட்டு சதி. இப்போ வந்து பேங்கில் இப்போ நம்ம கேட்க போகும்போது நம்மளுக்கு வந்து தடங்கள் வர்றதுக்கு காரணம் இப்போ யார் ஆவாதாக்குறானோ அவன் தான் சிக்கல் உருவாக்குறான். இது கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லா தடையும் பண்ணுறான். அதனால் கருப்பசாமி எனக்கு நாளைக்கு துளசியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. நாளைக்குள்ளே போய் மறுபரிசீலனை பண்ணி உனக்கு நான் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணி ஆக மொத்தம் ஏதோ ஒரு ரூபத்தில் காப்பாற்றுறதுக்குண்டான வழியை நான் கருப்பசாமினுக்கு உருவாக்குறேன். நாளைக்கு உனக்கு அதுக்கு முடிவு சொல்லிடுறேன். சரியா? உன்னுடைய மகளுக்கு நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் படிப்பு செலவுக்கு நமக்கு பணம் அதுவும் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே அமையலை. படிப்பு செலவுக்கு அதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் அமையலை. அதனால் கருப்பசாமி எண்ணி ஒரு 13 நாளுக்குள்ளே உன்னுடைய மகளுக்கு பகுதி அமௌண்ட் ரெடி ஆயிடும். சரியா? அதை கொண்டு கட்டி நீ ஜாயின் பண்ணி விடு. அதுக்குள்ளே வருஷத்துக்குள்ளே உனக்கு அதுக்கு படிப்புக்கு தடையில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு எந்த தடையும் வராது. அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். சரியா? இதுக்கு மட்டும் தடை பண்ணிகிட்டே இருக்கிறான். அதனால் மறுபரிசீலனை பண்ணி நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். இதுக்கு காரணம் எல்லாமே அவன்தான். யார் பத்திரை யார் வச்சிருக்கிறானோ அவன்தான். இப்போ அவன் தான் ஏதோ ஒன்று இடைஞ்சல் மாற்றி பேசி உழப்பி விட்டுட்டான். கொடுக்குற நிலைமைக்கு வந்தான். ஆனால் கடைசியில் அவன் கொடுக்கறதுக்கு இல்லாமல் என்ன வேலை பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டான். அதனால் இதுக்கு என்ன வழி அப்படின்னு நானும் என் சகோதரனை நாளைக்கு வழக்காடி பார்த்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். நான் கருப்பசாமி கூடவே இருந்து முடிவு பண்ணிடுறேன். எனக்கு எப்படியோ ஒன்று காப்பாற்றிடணும் கருப்பசாமி அப்படின்ட்டு என் பேரை சொல்லி உன்னோட இருப்படத்தில் அதை வச்சிரு. இதில் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கருப்பன் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல பவர் ஆஃபீஸ் போயிடுச்சுப்பா. பவர் ஆஃபீஸ் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி திரும்பின பக்கமெல்லாம் சிக்கலாக இருக்குது. தப்பு செஞ்சவன் நல்லா இருக்கிறான். அப்படித்தானே? அதனால நம்ம எதுவுமே செய்யலை. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் இப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமும் என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியே இல்லையா மகளை? அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி இவனுடைய கட்டுமனையை மறுபடியும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் நாளைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வேணும். சரியா? கொண்டுட்டு வந்து கொடு. நாளைக்கு அதுக்கு ரெண்டுக்குமே ஒரு தீர்ப்பு சொல்லி நான் கருப்பசாமி தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை மேலோட்டமாக கொடுத்தேன். கண்ணுக்கு தெரியல. உனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கருப்பசாமி நான் யாருங்கிறத நாளைக்கு காட்டுறேன். சரியா? நாளைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டு வா. நீ எதிர்பார்த்தது போலயே நான் கருப்பசாமி நம்ம கஷ்டப்படுறோமா இல்லை தப்பு செஞ்சவன் கஷ்டப்படுறானா அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு தீர்ப்பு உனக்கு நான் சொல்கிறேன். எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி இந்த வருஷம் ஆடி முடிஞ்சு ஆவணிக்கு மேலே உனக்கு கஷ்டம் அப்படிங்கிறதே உனக்கு வராது. ஆடிக்கு மேலே உன்னோட பங்கு பிரிக்கிறதுக்குள்ள வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு ஓடி போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடிவு. நம்ம கேட்டாலாம் செல்லுபடி ஆகாது. தானாக வந்தாத்தே ஆகும். அப்படியே இல்லையா? நீ போய் கேட்டே கேட்கலையா? கேட்டதுக்கு என்னாச்சு? அதைத்தான் சொன்னேன். நீ கேட்டால் எதுவும் செல்லுபடி ஆகாது. அதனால் தானாக கொடுத்தாத்தான் ஒழுகும். அதுக்குண்டான வழி. அதுக்குத்தான் ஒரு மாலை கேட்டிருக்கேன். 3 வேளை ஒரு நிரந்தரமாக நம்ம ஒரு இடத்துல தொழில் பண்ணணும், போய் உட்காரணும். அதுவும் ஒரு நல்ல இடமா கிடைக்கல. அதே போல் கருப்பசாமி நிம்மதியாக இருக்கிறோமா? அதுவும் இல்லை. அதே போல் சரி நம்ம பங்கத்தான் போய் பார்ப்போம் அப்படின்னா அதுவும் கரெக்டாக வரல. அதனால் கருப்பசாமி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நாளைக்கு ஓடி போய் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிடுறேன். ஆடி அமாவாசை அந்த திருவிழா வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி 2 விஷயம் நடந்துடும். 1 மட்டும் பெண்டிங் வச்சுருப்பேன். அதுவும் என்னன்னு நாளைக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? தெராசில் எடை போட்டு கொடுப்பேன் தண்டனை. இன்னைக்கு நல்லா இருக்கலாம். நான் கருப்பசாமி யாருங்கிறத நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன். மேலே நீ கவலைப்படாமல் போ.
நான் கருப்பசாமி இன்னைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி தர்மபுரி வெறிச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததுல கருப்பசாமி நம்ம என்ன பண்ணுறதுன்னே எனக்கே தெரியாமல் தடுமாட்டமாக இருக்கிறோம். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ வாழ்வாசாவாங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இருந்தும் பிரயோஜனம் இல்லை. என்ன இருந்து பிரயோஜனம் இல்லை நீ சொல்லு. நிலம் இருக்குது, நிலம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி இல்லையா? இல்லை நான் சும்மா சொல்கிறேன்னா. அதனால் கருப்பசாமி அந்த இருக்கிற இடத்துல நமக்கு வந்து தட பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. அந்த தட பிரச்சனை உனக்கு நல்லபடியாக உனக்கு கேட்குற மாதிரி நீ விலைக்கு கேட்டாலும் உனக்கு தடம் விடணும். அப்படியே இல்லையா? உனக்கு தடம் விடுற மாதிரி உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு தட பிரச்சனையும் உனக்கு நீ கேட்குற ரேட்டுக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் உனக்கு வர தை மாதம் வர்றதுக்குள்ள உனக்கு அந்த தட பிரச்சனையை ஒருசல் பண்ணிடலாம். சரியா? அதனால் கருப்பசாமி எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். வெள்ளிக்கிழமைக்கு அதுக்குள்ளே நான் கருப்பசாமி வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து மண் அள்ளிட்டு வர முடியுமா? ஏன்டா பண்ண முடியாது? உன்னோட காட்டுக்குள்ளே நீ போகிறதுக்கு என்ன, வேற எங்கே எடுத்துகிட்டு வர சொன்னேன் நான். உனக்கு உன்னோட இடத்துக்கு தானே தடம் வேணும். உன் இடத்துலேருந்து நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு வர்ற வெள்ளிக்கிழமை. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்து வர்ற தை மாதத்துக்குள்ளே உன்னோட இட பிரச்சனையை நான் முடிச்சு கொடுத்துறேன். கிட்டலாம் அப்படியா? அது நான் வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்கிறேன் நானே. இப்போ தடத்துக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் உனக்கு தடம் தை மாதத்தோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நீ எதிர்பார்த்தது போல் ரேட்டுக்கு உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அங்கே மார்க்கெட் ரேட்டுக்கு உனக்கு நான் கருப்பை வாங்கி கொடுத்துறேன். இப்போ அங்கே எவ்வளோக்கு போகுது அங்கே வாங்கிடலாம். நீ மண் அள்ளிட்டு விடமானே. நான் அதுக்கும் ஒரு ரேட்டு நானே சொல்லிடுறேன். அந்த ரேட்டுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி அதே இடத்துல நீ நினச்சது போல் தவளை நிமிர்ந்து நின்று உனக்கு வெள்ளாமையும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் உருவாக்கி திரும்ப வர வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்து எவ்வளவோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். பண்ணி பார்த்தாலும் நமக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கலை. நல்லபடியாக திருமணம் நடக்கலை. அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து எல்லாமே தோல்வி. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சம்பாரிச்சு எதுவும் மிச்சமும் வைக்கல. அதே போல் கருப்பசாமி நல்ல வேறும் வாங்க முடியல. அதே போல் திருமணமும் நல்லபடியாக எனக்கு நடக்கவில்லை. அதனால் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து உனக்கு நான் கருப்பசாமிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமாடமானே. அதே போல் அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணம் அமைச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி வச்சிடமானே. நீ முயற்சி உனக்கு எடுத்திருந்தா அடுத்த 3 வருஷம் முன்னாடியே உனக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். ஒரு சின்ன ஒரு தடங்கல்ல மாறி போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ள உனக்கு நல்லபடியாக பார்த்து நான் தேடி நானாக உனக்கு தொலாவி அமைச்சா போதுமா? கார்த்திகை ஜோதிக்குள்ளே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் வாங்கிட்டு எனக்கு சுருட்டில் ஒரு மாலை, ரோஜாப்பூல் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை வாங்கிட்டு என்னை வந்து பார். சரியா? அதுக்குள்ளே நான் கருப்பசாமி வர கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே உனக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. உனக்கு கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே இதுதான் பொண்ணு அப்படின்னு உனக்கு காட்டிடலாம். கார்த்திகை மார்கழி தை மாசி மாதம் மாசி 30 முடியறதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு திருமணத்தையும் முடிச்சு வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி அது வரைக்கும் என்னை தவறாக வந்து பார்க்கணும். நான் கருப்பன் கூடவே வரேன்பா. அதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. இதை பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல எந்த ஒரு பழனி வச்சுப்பா. பழனி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததுல உன்னுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது வந்து நமக்கு சரியான வழிக்கு நமக்கு எந்த கான்டாக்டும் அதிகமாக பெருசாக இல்லை. அப்படி இல்லையா? அதனால நம்ம நினைக்கிற மாதிரி வருமானமும் கண்ணுக்கு சென்பட மாட்டேது. அதுபோல் எனக்கு நோய் நொடியாகவும் இருக்குது. அதனால கருப்பசாமி எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும். அதே போல் எனக்கு நல்லபடியாக வருமானத்தை எனக்கும் கொஞ்சம் செலவுக்கும் கொடுக்கணும். அப்படி இல்லையா? அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து உன்னுடைய மகனையும் கருப்பசாமி சரி பண்ணி பார்ட்னர் வேலை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரியா? அவன் வந்து சொந்தமாக ஒரு வேலை செய்கிறானா அப்படின்னு போய் பார்த்தேன். அதுவும் இல்லை. சம்பளத்துக்கு போயிட்டுருக்கான்.
அதனால வாழ்க்கை அப்படின்னு போய் பார்க்கும்போது அதுவும் இல்லை. இல்லாட்டி அவனை எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சுன்னு சொன்னேன். நீ தான் அங்கேயே இருந்தாலும் பரவாயில்லன்றியா? இல்லை அதான் வருமானம் இல்லை, அங்கே ஒன்றும் இல்லாட்டி அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது உனக்கும் தெரியும், அதனால நானும் ஓடி போய் இருந்தா எனக்கும் தெரியும். இல்லாட்டி எங்கிட்டயே ஒப்படைச்சிருங்க. சரி போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வரேன். ஓடு வர பங்குனி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கு. சரியா? இன்னும் அவன் கொஞ்சம் ஒரிசல் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. இங்கேயும் ஜாலியாக தான் இருக்கிறான், அங்கேயும் ஜாலியாக தான் இருக்கிறான், கிட்டவா. அதனால தான் வாழ்க்கையும் போயிடுச்சு. போச்சா போடியா? போயிடுச்சு. அதனால இதுக்கெல்லாம் ஒரு அசால்ட்டு தான் காரணம். எப்படி இருப்பேன் அவன்? அப்படிதான் இருக்கேன். அது அசால்ட்டு தான் காரணம். வாழ்க்கை போனதுக்கு காரணம் அவன் தான், தொழில் போனதுக்கும் காரணம் தான். அதனால் இப்போ அங்கேயும் ஜாலியாக தான் இருக்கேன், வெளிநாட்டுலேயும். அதனால் கருப்பசாமி நல்லபடியாக பங்குனி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கும். பங்குனி மாதத்துக்குள்ளே அங்கே இருக்கிறதெல்லாம் ஓர்சல் பண்ணி நீ எதிர்பார்த்தத போலயே உன்னோட இடத்துலையே கூட்டிகிட்டு வந்து இங்கேயே சேர்த்தி கடைசி காலத்தில் கூட்டிகிட்டு வந்து உனக்கு நான் சேர்த்தி அமைச்சு கொடுத்துறேன். இதை குடி. எப்படி குடிப்பேன்? தீர்த்தம் எப்படி பிடிப்பேன்? பிடி, சிந்தாம பிடி, டக்குன்னு பிடி. சிந்தாம பிடி. 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும். ரெண்டுமே அப்படியே பண்ணி ரெண்டையுமே அப்படி பண்ணிடு. உனக்கு உடல்நிலையில் ஓரளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். நான் கருப்பசாமி அதுக்குள்ளே உனக்கு கால் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். நான் சொல்கிற டைம் வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ. முழுசாக உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துட்றேன். அப்பப்போ உனக்கு செலவுக்கு இப்போ 4000 5000 தான் செலவுக்கு பணம் வருது, அப்படித்தானே? அதனால் கொஞ்சம் சேர்த்து பணம் போடுற அளவுக்கு ஓரளவுக்கு உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன். பங்குனி மாதத்துக்கு மேலே அவனே இங்கே வந்துடுவேன். வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அந்த பையன் அக்கா பையன் தான் இருக்கான். அவனுக்கு அவன் தான் வரணும். உனக்கு உன் மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. வரும்போது கூட்டிட்டு வா. துருவா வழக்காடி 10 அந்த ஒரு காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் கொஞ்சம் உடல்நல கொஞ்சம் சரியில்லை. நம்ம பேசின காடும் சரியான வழிக்கு ஒன்று சேரல. அதனால தடத்துக்கு உண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல மேல் கையில் அந்த இடத்துல தடம் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லைமான அதே இடம் உனக்கு கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொருள். சரியா? நம்ம பார்த்த இடம் உனக்கு அதே உனக்கு வரும். சரியா? அதே உனக்கு கூப்பிட்டும் கொடுப்பேன். அது வரைக்கும் நீ இப்போதைக்கு இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிட்டு. சரியா? அந்த இடம் உனக்கு தேடி வரும். வரும்போது நான் கருப்பசாமி அதுக்குண்டான மாற்றம் ஏற்படும் உனக்கு பண்ணி கொடுத்துறேன். இன்னையிலேருந்து உனக்கு உடல்நிலை எல்லாம் சரி பண்ணி கொடுத்து குடும்பத்திலையும் எந்த வித குடைச்சல் எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்து இதை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் தண்ணி குடிக்கிறதுல எல்லா இடத்துல புழிஞ்சு விட்டுறணும். சரியா? அதுக்கு மாடு கண்ணுக்கும் எந்த இடத்துல இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. அங்கே கூடவே வரணும். தடம் அந்த இடம் நம்ம பேசுனது இப்போ ஒன்றுக்கு சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேடி அதே இடத்துல உனக்கு தேடி வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. தேடி வரும். அதுக்கப்புறம் விட்டுக்கிற தடம். அதுக்கு முன்னாடி நீ எதுவும் யோசிக்க வேணும். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி 10 எந்த ஒரு மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கருப்பசாமி நல்ல வழியா என் குடும்பத்தில் கஷ்டத்தை நீக்கி கொடுத்து நல்லபடியாக குடிக்கிறதையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக குடும்பத்தில் கஷ்டத்தையும் நீக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும். அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல கருப்பசாமி குடிக்கிறத நிப்பாட்டணும். குடிக்கிறத நிப்பாட்டணும். அதனால கருப்பசாமி எனக்கு நாளைக்கு வரணும். சரியா? நாளைக்கு வரணும். உப்பை நீ குடிக்காமல் இருக்கலான்டாமானே. ஆனால் நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும். நீ நினச்சது போல குடும்பத்தில் கஷ்டம் தீரணும். அதே போல் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சில வாக்குவாதங்களும் வரக்கூடாது. குடும்பத்தில் நிம்மதியும் இல்லை. என் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிம்மதி இல்லை. அப்படித்தானே? உன்னோட மகனும் சொன்னபடி கேட்குற மாதிரி தெரியல. அதே போல் இருக்கிற பிள்ளைகளும் நல்லபடியாக படிக்கிற மாதிரியும் என் கண்ணுக்கு தென்படலை. அதே போல் குடும்பத்திலையும் வேலை வெட்டியும் சரியான வழிக்கு அமையலை. அதனால் எனக்கு ஒரு மாலை பாட்டில், அதே போல் சுருட்டு, அதே போல் கருப்பசாமி எனக்கு பால் நாளைக்கு வாங்கிட்டு வந்துடு. சரியா? நாளையோடு உன்னோட கஷ்டத்தை எல்லாம் நீக்கி கொடுத்து வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு நீ 2 ஆள் எனக்கு பால் கூட எடுத்துரு.
ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்துலேருந்து குடும்பத்தில் கஷ்டத்தை எல்லாம் நீக்கி கொடுத்து நான் கருப்பசாமி நான் நல்லபடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஆடி முடிஞ்சிடணும். ஆடி முடிய வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதுக்கு மேலே உன்னோட மகனையும் திருத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி கணவனையும் திருத்தி கொடுத்து வேலை வெட்டியிலையும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கடன் இல்லாத வாழ்க்கையை உனக்கு உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தருவா. இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நாளைக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு இன்னைக்கு வந்த மாதிரி எல்லாரும் வந்துடணும். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். கிட்டவா ஆடி அமாவாசை வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். வேலை வெட்டியிலாம் ஒரு சுமாராக தான் இருக்கும். அதே போல் அதுக்கு மேலே நீ எதிர்பார்க்குற மாதிரி உனக்கு கடன் இல்லாமல் வேலை நிரந்தரமான வேலையும் உனக்கு அமைச்சு நல்லபடியாக கருப்பசாமி கொடுத்து நான் அன்னையோட உங்கள் கஷ்டத்தை தீர்த்துறேன். அது வரைக்கும் தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போ. நான் கூடவே வரம்போ. நான் தான் சொல்லிட்டேனே, உன்னுடைய மகனும் சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக அவனை படிக்க வச்சு. இப்போ கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்னி படிப்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனோட லைஃப்பில் அவன் செட்டில் ஆகிற அளவுக்கு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா, சுற்றி பார்த்ததில் நம்ம குடும்பத்தில் பூர்வீக சொத்து அதில் விலை பேசணும் அப்படின்னு விலை பேசியாச்சு. ஆனால் அதில் ஒரு தடங்கல் வந்துருச்சு, அப்படியே இல்லையா? அந்த தடங்களை கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு அதே போல் உன்னோட மனைவி சொன்னபடி கேட்க வச்சு அந்த இடத்த நல்லபடியாக வித்தரணும், அப்படியே இல்லையா? அது நல்லபடியாக உனக்கு நான் கருப்பசாமி விற்று கொடுத்துட்றேன். போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி வண்டி ஒன்று எடுக்கணும்னு எடுத்தது இப்போ பகுதி தூரத்தில் வந்து நிற்கிது, அப்படியே இல்லையா? அதையும் சரி பண்ணி உனக்கு கொண்டாந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கும் உனக்கு கொஞ்சம் அப்பப்போ நெருக்கடியாக இருக்குது, அப்படியே இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி அதையும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். அதே போல் வித்தும் கொடுத்துட்றேன். வாகனமும் வந்துடும். அது போக இப்போ எனக்கு நகைக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, ஓடுதோ இல்லையா? அந்த ஓடுற பிரச்சனை, அந்த நகை பிரச்சனையும் உனக்கு நல்லபடியாக தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி உனக்கு இதுக்கு ஒரு விடுதலை. நம்ம எப்போத்தாவது இதுலேருந்து வெளியில் வருவோம் அப்படின்னா இன்னும் ஒரு 60 நாள் ஆயிடும். முதல் இட பிரச்சனையை முடிச்சிடலாம். அதுதான் இப்போ பேசி முடிஞ்சு நிற்கிது. அதனால் குறுக்க பேசாத அளவுக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். கொஞ்சம் பூமி இருக்கு, அது நமக்கு எழுதி கொடுக்குற மாதிரி அதை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கு அந்த வீடு வேணுமா? வீடு வேணும். அதில் வந்து பங்கு கேட்கக்கூடாது, அப்படி தானே? அதனால் அதை உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் கருப்பசாமி வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து அடுத்து வரும், சரியா? நீ எதிர்பார்த்தது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதே வீட்டை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு பங்கும் கேட்காத அளவுக்கு உனக்கு அமைச்சு தந்துடுறேன். இது வந்து இப்போ இடத்துக்கும் வண்டிக்கு மட்டும்தான், சரியா? நகைக்கு இதுக்கெல்லாம் வந்து வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். உன்னோட வண்டி இடையில நிற்கிற வண்டி வந்துடும். அதே போல் பொருளாதாரத்துக்கு உனக்கு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உனக்கு வந்து நல்லபடியாக அந்த பங்கும் உனக்கு பிரித்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, அமைச்சு தந்துடுறோம். அப்படியா? இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். கூட வரம்போ அந்த பூமி வேறு இடத்துல வாங்கணும். இப்போ உன்னோட மனைவியை சொன்னபடி கேட்க வைக்கணும்னா முதல்ல இது கைவிட்டு போகட்டும். அடுத்தடுத்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறோம். பணம் உனக்கு நான் மாற்றி அமைச்சு தந்துடுறோம். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உன்னோட குலதெய்வத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வரணும் மேடமானே. எப்போ போயிட்டு வருவேன்? இப்போ அடுத்த வாரம் போயிட்டு பௌர்ணமிக்குள்ளே என்னை வந்து பார், சரியா? வர ஆடிலேருந்து ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திடுவோம். அதுக்கு அடுத்து நீ நினச்சது போல் இன்னும் 2 நடந்திருக்கும். அந்த 2ஐயும் கருப்பசாமி உன்னோட லைஃப்பில் நான் செட்டில் பண்ணி வச்சா போதுமா? அதே போல் அமைச்சு தந்துடுறேன். நீ முதல்ல அங்கே போய் ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு உனக்கு விருப்பமானது உனக்கு வாங்கி கொடுத்துட்டு வா, சாப்பிட்ற மாதிரி, சரியா? போயிட்டு என்னை வந்து பார். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல நிகழ்ச்சி அதை நடத்தி கொடுத்துறேன். மறுபடியும் 2 இருக்குது. அதை அடுத்தடுத்து நீ நினச்சதை நீ 3மே உனக்கு நான் கருப்பசாமி கூட இருந்து நடத்தி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். 1 பகுதி சாப்பிட்டு 1 தேய்ச்சி குளிச்சிரு, 1 கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன்.
நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் பண்ணி வச்சிடறேன். குடும்பத்தில் நைய நசுக்குன்னு இல்லாமல் சரி பண்ணணும். அதனால் நீ வந்து சரக்கு அடிப்பிடமான அடிக்க மாட்டியா? அடிப்பேன். அதனால் எனக்கு சரக்கு வேணுமே, நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரணும். வருவீல்ல? நாளைக்கு எனக்கு பாட்டில் சுருட்டு மாலை வாங்கிட்டு எனக்கு பாலும் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி, நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக நாளையிலேருந்து உனக்கு மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக குடும்பத்தில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்து நீ அப்படியாப்பா மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நாளையோடு இதுக்கு ஒரு தீர்வு பண்ணி நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி நல்லபடியாக வர்ற ஐப்பசி மாதத்துலேருந்து நீ எது நினைக்கிறியோ அது நல்லபடியாக நடக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். குடும்பத்துலேயும் எந்த குழப்பம் வராது. நாளையோட ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால கவலைப்படாமல் இரு. இது உன்னையோட மனைவிக்கு இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சு இதை கொண்டுட்டு போய் உனக்கு கொடுத்துருக்கேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். கூடவே வரணும். நாளைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி காங்கயம் பெருசுப்பா. காங்கயம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக என்னோட பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளையும் கரை சேர்த்தணும். நல்ல முறையாக கரை சேர்த்தணும். சேர்த்து இல்லாமல் முடிவு பண்ணியாச்சு. அதனால் நல்லபடியாக ஒரு பொண்ணுக்கு முதல்ல வரணும், தேடி வரணும். தேடி வர்றதுக்குள்ளான வாய்ப்பு கருப்பசாமி ஆடி தீர்ந்து ஆவணி 30ஆம் தேதி வர்றதுக்குள்ளே இதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அதனால் உனக்கு நல்ல இடமா உனக்கு தேடி பிள்ளைக்கு தகுந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அதே வேலையில் உனக்கு நல்லபடியாக மாப்பிள்ளையை உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஆடி தீர்ந்து ஆவணி 30 முடிகிறதுக்குள்ளே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதே போல் கருப்பசாமி உனக்கு இன்னொரு பிள்ளையும் நல்லபடியாக உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்து வேலை கொடுத்துருக்கேன். நிரந்தரமாக அதே நல்லபடியாக இருக்கணும். அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி உனக்கு நானும் உனக்கு தொலாவி அதையும் நானே உனக்கு முடித்து நல்லபடியாக குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு கொடுக்குறவா. எனக்கு வந்து நீ பால் கூட எடுத்துடணும். சரியா? நீ எதிர்பார்த்தது போல் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் உனக்கு நினச்சது போலயே அதே வேலையில் அதே நல்ல மாப்பிள்ளையோ கருப்பை நான் உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். வேலையிலையும் எந்த இடைஞ்சல் வராது. குடும்பத்திலையும் குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி தரம்போ. நான் தான் பண்ணித்தரேன்ட்டனே. உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா இல்லையா? உனக்கு அந்த வேலையை நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்து மேலுக்கு மேல் உனக்கு நல்லபடியாக வருமானம் வர அளவுக்கு உனக்கு உருவாக்கி தந்துடணும். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் நல்லிக்கானம்பாளையம் வச்சுப்பா. நல்லிக்கானம்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு உடல்நிலையில் வந்து இன்னமே கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உடல்நிலையில் இருக்கிற தொந்தரவு இன்னைக்கு நாளைக்கு வரணும் மேடமானே. வருவில்லை? நாளைக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துரு. சரியா? அதே போல் கருப்பசாமி இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் 2 நாளைக்கு. நாளைக்கு வாங்கிட்டு போகிறதோட நாளையோடு உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துறேன். நல்லபடியாக காலேஜுக்கு போகிறதில்ல எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல? அதே போல் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருவா. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். சரியா? நாளைக்கு இதே போல் வந்துரு. நாளையோட கருப்பசாமி உடல்நிலையில் இருக்கிறத முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். மருத்துவ செலவுக்கும் போக வேணாம். அதே போல் கருப்பசாமி தாயும் தகப்பனும் தேவையில்லாத ஒரு சில வாக்குவாத சண்டையும் போயிட்டுருக்கு. அந்த சண்டையை கருப்பசாமி ஒரு 30 நாள் மட்டும் பொறுத்துக்க. சண்டை இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். நாளைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு மார்த்தாண்டம் வச்சுப்பா. மார்த்தாண்டம் இதில் மர வேலை செய்கிறது யாருப்பா? மர வேலை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு போதிய பொருளாதாரம் எனக்கு இல்லை. போதிய பொருளாதாரம் இல்லை. வருமானம் வேணுமானமான உனக்கு வேலையும் கொடுத்து பொருளாதாரம் கொடுக்கணுமா இல்லையா? அதனால் பொருளாதாரம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு எதுவுமே அமையலை. அதனால் இப்போ கடனாக இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் இப்போ இருக்கிற வீடு பிரச்சனையா இல்லை பிரச்சனை இல்லையா எனக்கு என்னன்னு எனக்கு தெரியணும். அப்படி இல்லையா? அதனால் ஓடி போய் காலில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி இருக்கிற வீட்டில் பிரச்சனை அப்படின்னு ஓடி போய் பார்த்தா பிரச்சனை எதுவும் இல்லைடாமானே. அதனால் அந்த வீட்டிலேயே நீ இருக்கலாம். சரியா? அதே போல் நமக்கு வந்து பொருளாதாரமும் வேலையும் கடன் இல்லாமல் நல்லபடியாக நிம்மதியாக வாழணும்.
இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். அதனால் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு கொஞ்சம் நேர காலம் சரியில்லை. சரியா? 6 மாதத்துக்கு வந்து மாதத்துக்கு ஒரு டைம் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொடுத்துடணும். 6 மாதத்துக்குள்ள கருப்பசாமி அடுத்த ஒரு 30 நாள்ல இருந்து உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து வேலையும் கொடுத்து உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் 6 மாதம் முடியறதுக்குள்ள உனக்கு பிரச்சனையை முழுசாக உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். அதுலேருந்து உனக்கு நிம்மதியாக எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி வாழ வச்சா போதும்ல. அதனால கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். எனக்கு ஃபஸ்ட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். வருவியா? அப்புறம் எப்போ வருவேன்? சரி, அடுத்த ஞாயிறு என்னை வந்து பார்த்துரு. வரும்போது எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்து தரணும். நம்ம எதிர்பார்த்தது கூட கருப்பசாமி இன்னையிலிருந்து ஓரளவுக்கு உனக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக பொருளாதாரத்துக்கு பணத்துக்கு நிம்மதி இல்லாமல் கருப்பசாமி இருக்கிறது இன்னையிலிருந்து உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துரு. இதை பாங்கா வச்சுக்க, யாரும் கைப்படாமல். உன்னோட இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் இதை 4 அறுத்து போட்டுடுறாமனே. உன்னோட இருப்பிடத்தில் 4 அறுத்து போட்டுடணும். இதில் எல்லாரும் இதை தனியாக வச்சுக்க. இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இன்னையிலேருந்து உன்னோட கஷ்டம் விலகிருச்சு. அதுக்கு போய் இதுக்கு வேண்டி வெளியில் போய் இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு யாருக்கிட்ட போது போய் ஒரு டவுட்டு கேட்கவே வேண்டாம். இன்னையோடு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. 4 அறுத்து போட்டுரு. நாளையிலேருந்து நிம்மதியாக ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன். 6 மாதத்துக்குள்ளே உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். நான் அதுக்கு தான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் ட்ரை பண்ண வேண்டாம். 2 மாதத்துக்கு அப்புறம் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இப்போ உன்னோட இருப்பிடத்தை சுத்தம் பண்ணணும். அதனால் வர்ற ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு என்னை வந்து பாரு. அதுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக ஒரு முடிவெடுத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே முடியும் அப்படின்னா அதையும் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வெறிச்சிப்பார். நம்பியூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரிப்பா, சரி அப்படியா, மறுபடியும் போய் காலையில் வந்துட்டு. அதே போல கருப்பசாமி குடும்பத்தில் ஓடி போய் குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவாக இருந்து தொந்தரவு இல்லாமல் கருப்பசாமி எனக்கு நிம்மதி எப்போ வாழணும். நான் சொன்னது ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்துடணும். சரியா? அடுத்த ஒரு 21 மாதம் நீ எப்போவா இருந்தாலும் 21 மாதத்துக்கு வந்து நீ எனக்கு பணிவிட செஞ்சுதே ஆகணும். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு என்னென்ன கெட்டதை எல்லாம் விலக்கி வச்சு நல்லதையெல்லாம் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் என்ன எதுக்குனால என்னை வந்து திருப்பி மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது. இருக்கிற மனசு அமைதி இல்லாமல் போயிடுமால. அதனால் உனக்கு தோட்டத்தில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து வெள்ளாமையில் நல்லபடியாக இவ்வளவு நாள் வெள்ளாமை இருந்துச்சா இல்லையா, இன்னி போடுற வெள்ளாமை உனக்கு போடுற முதல் நட்டமாகாமல் உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதே போல் நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அதனால் பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்த்தி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தேன். நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். போது இதை கொண்டுட்டு போய் சுடு தண்ணியில் கலக்கி உள்ளுக்கு குடிச்சு நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். எனக்கு மாலை கொண்டாந்து கொடுத்துட்டியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக கெட்ட வேறு இல்லாமல் நம்மளுக்கு நல்லபடியாக வாழ வச்சா போதும்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஒரு மாற்றம் வேண்டாமானே. அதுக்கப்புறம் நீ உன்னோட வழி இன்னொரு வழி காட்டுறேன், அதில் போகலாம். சரியா? இப்போதைக்கு ஒரு 3 மாதத்துக்கு இதுலேயே போ. அதுக்குள்ளே ஒரு பாதை காட்டுறேன், உனக்கு அது சரியாக வரும். அதில் நீ மேலேறி வந்துடலாம். நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துருந்தேன். நாளைக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி ஓமலூர் வச்சுப்போம். ஓமலூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா கருப்பசாமி எனக்கு நல்லபடியா எப்படிப்பா நல்லபடியா இருக்கிற இடைஞ்சல்ல எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு எனக்கு விளங்கணும்னு நினச்சேன். அதனால் அவன் ஒரு சில ஆள் வந்து வராமல் வேணா இருந்தானே தவிர அவனுக்கு தண்டனை எதுவும் கிடைக்கல. அப்படித்தானே கேட்டேன். அதனால் தண்டனையும் கொடுத்துட்றேன். அதே போல் நமக்கு நாளும் குறிச்சிட்றேன். போய் காலில் வந்துட்டு ஆடி 30 முடிஞ்சிடணும். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இதுக்குண்டான முடிவு எடுத்துடலாம்டா மோனே. ஆடி முடிஞ்சு ஆவணி 15ஆம் தேதிக்கு மேலே. எதுக்கு? நீ கேட்டது தான். அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணு வெளிச்சத்தை காட்ட முடியுமா? வாய்ப்பு நம்ப கம்மிடமான. அது வரைக்கும் நீ கேப் விட்டுத்தே ஆகணும். இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தே இல்லை. இப்போ நான் இல்லாதது இருக்குதுன்னு எப்படா மனம் ரெடி பண்ணி தர முடியும்? அதனால் உன்னுடைய மகனுக்கு ஒரு பாதையும் காட்டிடுறேன். அதே போல் நம்ம நினச்சது போல் நல்லபடியாக தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. காப்பாற்றி கொடுத்துறேன். இப்போ முதல்ல இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா
இதுக்குதான் வழி. ஆடி தீர்ந்து ஆவணி 15ஆம் தேதிக்கு மேலே தான் ஒரு முடிவு. நாளைக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன், உங்க கண்ணுக்கு தெரியணும்ல. அதனால அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி அதிலிருந்து வெளியில் ஏற்றி விட்டுடலாம். அதனால இன்னும் வகை நாளெல்லாம் கிடையாது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? முழுசாக ஒரு 60 நாள் தான் வரும். லோனுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்டாமான நான் சொன்னது இந்த பொருளுக்கு. சரியா? இதுக்கு ஆடி இருந்து ஆவணி 15 தான். லோனுக்கு அதுக்குண்டான ஸ்டெப்பு எவனுமே எடுக்கலையே. நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன், என் கண்ணுக்கு எதுவுமே தட்டுப்படலையே. இப்போ வரைக்குமே ஒரு காரணம் தான் சொல்லிட்டு இருக்கிறானே தவிர ஒரு தெளிவான ஒரு முடிவு வரல. அப்படின்னு அதை போய் பார்த்ததில் அதுவும் சரியான வழிக்கு இப்போதைக்கு அவசரத்துக்கு ஆகாது. அவன் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. அதனால இப்போதைக்கு அவசரத்துக்கு ஆகாது. ஆக மொத்தம் ஒரு வழி காட்டுறேன். அதனால கருப்பசாமி எனக்கு வியாழக்கிழமை மணிக்கு வாமான, உனக்கு வேண்டி ஒரு வாய்ப்பு மறுபடியும் வழக்காடி பார்க்குறேன், சீக்கிரமாக அமைக்க முடியுமான்னு. முடிஞ்சதுன்னா அதுவும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னுடைய மகனுக்கு சாப்பிட்ற கொடுத்துரும். தண்டனை இந்த மாதம் 30 முடிஞ்சது, அடுத்த மாதம் ஆரம்பத்திலேயே காட்டிடுவேன். சரியா? உனக்கு டார்ச்சர் கொடுக்குறவன அத்தனை பேர்த்தையும் கருப்பசாமி நான் உனக்கு கண்ணு மாதிரி காட்டுறேன். கருப்பசாமி மறுபடியும் மார்த்தாண்டம் முயற்சிப்பான். மார்த்தாண்டம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் சீக்கிரமாகவே எனக்கு விற்று கொடுத்துடணும். அதுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. அப்படி இல்லையம்மான? அதனால கருப்பசாமி இந்த மாதம் முடியறதுக்குள்ளே கருப்பசாமி ஒரு ஆள் அமைக்கிறேன்டாமான்னு. இந்த மாதம் முடியறதுக்குள்ளே உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்து அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் மட்டும்தான் போட முடியும். அதனால் இன்னும் ஒரு 90 நாளுக்குள்ளே உந்த இடம் உன் கையை விட்டு வெளில போயிடும். அதை சீக்கிரமாக விற்று கொடுத்து அதிலிருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு எல்லா கடனையெல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து அதே இடத்துல மீண்டும் எனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி அதிலிருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு உனக்கு நான் வேற காப்பாற்றி கொடுத்துறேன். குடும்பத்தில் எந்த கஷ்டம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை, காப்பாற்றி கொடுத்துறோம். இந்தா இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு, அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு, கூடவே வரம்போ.